குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார். உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து சர்க்கரை வியாதி, சுகர் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி பத்தி சொல்லாங்க, டயபிட்டிஸ். ஆமா, அதுல வந்து டைப் 1 டைப் 2 சொல்றாங்களே, அது என்ன அர்த்தம்? ஆமா, முதல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிளட் சுகர் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஃபர்ஸ்ட் திங் வி மஸ்ட் நோ இட் இஸ் அ டிசார்டர் அப்படிதான் சொல்றாங்க. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ டிஸ்ஆர்டர் அப்படி அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு பொருளை ஆர்டரா இருந்தா அதை ஆர்டரா இருக்குன்னு சொல்றோம். அதுவே ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இட் இஸ் எ டிஸ்ஆர்டர் இல்லைங்களா? டிஸ்ஆர்டர்டு அப்படின்னு தான் சொல்றோம். அது போலதான் இந்த பிளட் சுகர் அப்படின்றதையும் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ பிளட் சுகர் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான் மெயின் இஷ்யூவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஜெனட்டிக் ப்ரோன். ஜெனட்டிக்கலாவும் ஒரு பர்சனுக்கு பிளட் சுகர் வரலாம். ஆனா வந்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் தேவைப்படுது. அது அவங்களுடைய ஏஜா இருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், அவங்களுடைய பேக்ரவுண்டா இருக்கலாம். இன்னொன்று அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து தான் இந்த பிளட் சுகரே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து பல பிரிவுகள் இருக்கு. பிளட் சுகர்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பை பர்த்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹார்மோன் வந்து பிறப்புலேருந்தே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதனால பை பர்த் இட் செல்ஃப் அவங்களுக்கு வந்து நம்ம இன்சுலினை வந்து மேனுவலாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். இதுல இரண்டாவது பிரிவு டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் சஃபர்